கொன்னிச்சிவா ஒட்டக்கு ஃபேம் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு அனிமே பார்த்தேன். இந்த அனிமையோட நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா 365 Days to Wedding. ஸோ இந்த அனிமே தமிழ்லேயும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா கிரன்ச்சிரோல் அவைலபிளாக இருக்குது. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த அனிமே எப்படி இருக்குது, இந்த அனிமே தமிழ் டப்பிங் எப்படி இருக்குது, ஸோ இதை பற்றி ஒரு ரிவ்யூ வீடியோ தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள். நீங்கள் தமிழ் டப்பிங்கில் அனிமே பார்க்குறலாம் தான் இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸோ ஓரப்பாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்கள். இப்படிப்பட்ட நல்ல அனிமே பற்றின ரிவ்யூஸ் அண்ட் வீடியோஸ் அண்ட் கண்டென்ட்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் தமிழ் டப்பிங் பற்றின அனிமீஸ். ஸோ இதை பற்றி ஃபுல் ஒன் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஓரப்பாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். திஸ் இஸ் ஐ எம் ஒட்டாக்கு. ஓகே, தமிழ் டப்பிங் எப்படின்னு பார்க்க முன்னாடி இந்த அனிமையோட ஜென்ரல் வியூவை பார்த்துடலாம். இந்த அனிமையோட ஸ்டோரி, இதோட ஒன்லைன் ஸ்டோரி சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. ஹீரோவாகிய நம்மளோட டாக்குயாகாரா என்னது மாதிரி ஹீரோயின் ஆகிய ரீகா காஞ்சோச்சி, இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு டூரிஸ்ட் ஏஜென்சியில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கம்பெனியோட நியூ பிரான்ச் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஸ்னோ நிறைஞ்ச ஒரு நாட்டில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பிரான்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க பிரான்ச்சில் இருந்து ஒரு கல்யாணமாகாத ஒரு நபரை பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி அனுப்பணும். ஸோ அப்படி இருக்கும்போது ஹீரோக்கும் கல்யாணம் ஆகிருக்காது, ஹீரோனுக்கும் கல்யாணம் ஆகிக்காது. ஸோ அது யாராக வேணா இருக்கலாம், கண்டிப்பாக போய் ரூல்ஸ் போட்டுட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கல்யாணமாகாமல் இருந்தால் தானே அங்கே போகணும். ஸோ கல்யாணம் பண்ணிக்கிட்டான மாதிரி ஒரு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் ஹீரோ கிட்ட கேட்பாங்க. அதே மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நடிப்பாங்க. ஸோ ஐ மீன் கல்யாணம் பண்ணிக்க போகிறான் நடிப்பாங்க. ஸோ இப்படியும் நடிக்க ஸ்டார்ட் பண்ணது லாஸ்ட்டில் எங்கே போய் முடிஞ்சிச்சு, இவங்க அப்புறமா என்ன ஆனாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டோரி தான் இது. ஸோ ஸ்டோரி கேட்குறது சிம்பிளாக இருக்கலாம். ஸோ இதே மாதிரி நிறைய கான்செப்ட் நீங்கள் தமிழ் படம் கூட பார்த்துருப்பீங்க. ஐ மீன் புருஷன் பொண்டாட்டி மாதிரி நடிக்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்டோரி தான் இது. பட் ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. இந்த ஒன்லைன் ஸ்டோரி கேட்டு நீங்கள் ஆனிமையை இக்னோர் பண்ணிடாதீங்க. ஸோ ஒன்லைன் ஸ்டோரி சிம்பிளாக இருந்தாலும் இந்த ஆனிமையை கொண்டு பண்ண விதம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. சிம்பிள் ஸ்டோரியாக இருந்தாலும் காமிக்கப்பட்ட காமெடிஸ் அண்ட் ஹியூமர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா ஒர்க் ஆச்சு. ஸோ எனக்கு பர்சனலாக இதோட ஆனிமே ஸ்டோரி சரி, காமிக்கப்பட்ட ஸ்க்ரீன் ப்ளே அண்ட் இதில் ஹியூமர்ஸ்லாம் நல்லா எனக்கு ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு இந்த ஆனிமே பிடிச்சிருந்துச்சு. சொல்லப்போனால் ரொம்ப நாள் கழித்து இப்படிப்பட்ட ஒரு ரொமான்ஸ் காமெடி அனிமே பார்த்தேன். ஸோ எனக்கு ஸ்டார்டிங்கில் அனிமையில் இந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நம்ம டிவி சீரியலில் பார்க்குற ஸ்டோரி மாதிரி தான் போச்சு. நானும் மொக்கையாக தான் இருக்கும்னு நினைச்சேன். பட் போக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அந்த ரெண்டு கேரக்டருக்குமான எமோஷன் பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பாண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பில்டு பண்ணி ஒரு நல்லா கொண்டு போயிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹியூமன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹியூமர்ஸ்லாம் நல்லா ஒர்க் ஆச்சு. அண்ட் அப்படி இருக்கும்போது கொடுக்கக்கூடிய அனிமேஷன் பார்த்தீங்கன்னா என்ன தேவையோ அந்த அனிமேஷனை கொடுத்து அதை நல்லா பண்ணியிருந்தாங்க. இதுக்கும் நம்ம பார்க்கக்கூடிய ரொமான்ஸ் காமெடி அனிமேஷன் மோஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஹை ஸ்கூலில் பேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது அப்படி இல்லாமல் ஒரு மெச்சூரான ரெண்டு பேருக்கு நடக்கக்கூடிய ஒரு சம்பவங்களாக தான் இது இருந்துச்சு. ஸோ இது ரொம்ப கிரவுண்டடாக தான் இருக்குது. ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஆனிமையோடைய ரேட்டிங் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆனிமையோட ஜென்ரல் ரேட்டிங் என்னென்னு கேட்டிங்கன்னா 7 out of 10 நான் கொடுப்பேன். ஸோ இங்கே ஒரு ரொமான்ஸ் காமெடி அனிமே உங்களுக்கு பிடிக்குமா, இப்படிப்பட்ட குட்டி குட்டி ஃபீல் குட்டி லவ் ஸ்டோரிஸ்லாம் பார்ப்பீங்களா? ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த அனிமே உங்களுக்கான அனிமே தான். ஸோ இந்த அனிமே செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ மெயின் கண்டென்ட் வந்துடலாம். இந்த ஆனிமையோட தமிழ் டப்பிங் எப்படி இருந்துச்சு? இந்த ஆனிமேல 95% பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ஃபோக்கஸ் தான் ஸ்டோரி போயிட்டு இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஹீரோயினுக்கு தரமான தமிழ் டப்பிங் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. குறிப்பாக சொல்லப்போனால் ஹீரோயின் வாய்ஸை விட எனக்கு ஹீரோ வாய்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சொல்லப்போனால் இருக்கும் வாய்ஸ் ஆக்டர் யார் தெரியுமா? இதுக்கு முன்னாடி நீங்கள் டீமஸில் செனிச்சுக்கு பார்த்துருப்பீங்க, நாட்டோ சீரிஸை பார்த்தீங்கன்னா ராக்லிக்கு பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி நம்ம மைட் டேஸ் அப் டார்லிங்கில் கோஜோக்கு பார்த்துருப்பீங்க. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா கிரன்ச்சிரோல் டப் பண்ணக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த அனிமேஸில் இவர் வாய்ஸ் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அவ்வளோ தரமான வாய்ஸ் ஆக்டர் தான். ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா இங்கே பண்ணியிருக்காரு. ஸோ இவரோட வாய்ஸுக்கு நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ இவரோட வாய்ஸுக்கு நான் மிகப்பெரிய ஒரு ஃபேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு கொடுக்கப்பட்ட ஹீரோக்கு கொடுக்கப்பட்ட வாய்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இங்கேருந்து நடந்து போனால் 20 நிமிஷம் ஆகும். எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அப்படின்னா சரி. இவங்களை தாண்டி இன்னொரு சில கேரக்டருக்கு ஒரு தரமான வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. இவர் ஃப்ரெண்டாக ஹீரோமின் சொல்லக்கூடிய பர்டிகுலர் கேரக்டருக்கு அமைச்சிருப்பானுங்க. ஸோ அவரை வச்சு ஒரு டேட்டிங் அப்படி ஒரு பொண்ணை மீட் பண்ணி போகிற மாதிரி அவருக்கு ஒரு லவ் ஸ்டோரி கூட குட்டியாக காமிச்சிருப்பானுங்க. ஸோ அதில் கொடுக்கப்பட்ட தமிழ் டப்பிங்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது நீங்கள் தமிழ்லையும் சரி, ஜாப்பனீஸில், இங்கிலீஷில் எதில் பார்த்தாலும் சரி அந்த சைட்லாம் பார்க்கும்போது ரசிக்கப்பட்டு இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த பிரான்ச்சோடைய மேனேஜர், ஸோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அவங்கள சுற்றியும் ஒரு குட்டி ஸ்டோரி பில்ட் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது சைட் கேரக்டர்ஸும் ஒரு தரமான ஸ்டோரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கான தமிழ் டப்பிங் ரொம்ப தரமாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை ஜென்ரல் அறிவுலேயே நான் சொல்லியிருக்க வேண்டியதான். ஸோ இதில் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படிப்பட்ட குட்டி குட்டி கேரக்டர்ஸ் கூட தரமான வாய்ஸ் கொடுத்து அண்ட் அதை நல்லா பக்கா நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் எழுதப்பட்ட ஸ்கிரிப்ட் டைலாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக எது தேவையோ அது இருந்துச்சு. கிரிஞ்சாக தான் எதுவும் ஃபீல் ஆகலை. ஓகேவா, நம்ம கேஜே அனிமேஸ் பார்த்துருப்போம், ஒரு சில கிரிஞ்சு டைலாக்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ இது அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிற மாதிரி இல்லை, எனக்கு மொக்கையாக இருக்குன்னு சொல்கிற மாதிரி இல்லை, நல்லா இருக்குது. ஒரு டீசெண்டான ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா இந்த அனிமேக்கு நடந்திருக்கு. ஸோ தமிழ் டப்பிங் உடைய ரேட்டிங் என்னென்னு கேட்டிங்கன்னா
நான் வந்து 8 அவுட் ஆஃப் 10 கொடுப்பேன். ஸோ வந்து மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓஎஸ்எல் நல்லா இருந்துச்சு, நம்ம கிரவுண்டடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் ரிவ்யூலையும் சொல்லியிருப்போம் நல்ல அனிமி, அதுமாதிரி தமிழ் டப்பிங் நல்லாயிருக்கு. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். கிரன்ச்சிரோல் அவைலபிளாக இருக்குது. இந்த அனிமி நீங்கள் டெலிகிராமில் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா லிங்க் பார்த்தீங்கன்னா பயோவில் இருக்கு. நான் சொல்ல மாட்டேன், பிகாஸ் நான் வந்து டெலிகிராமில் பார்க்குறத குறைச்சிக்கோங்க, அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன். ஸோ வந்து முடிந்த வரை குறைச்சிக்கோங்க. ஸோ டெலிகிராமில் பார்த்து அவாய்ட் பண்ணிவிட்டு போயிட்டு கிரன்ச்சிரோலில் பாருங்கள். இதை மாதிரி எக்கச்சக்க அனிமேஷன் தமிழ் டப்பிங் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ கொஞ்சம் தமிழில் வந்து அனிமேஷன் நிறைய பார்த்துங்க, சான்சஸும் வரும். ஸோ வந்து நான் புரியும் நம்புகிறேன். ஸோ ஓரப்பச வீடியோ முடிச்சிக்கலாம். எனக்கு இந்த வீடியோ தப்பாக சொல்ல மாட்டேன், மறக்காம கவலை சொல்லிடுங்க. ஸோ வந்து ஓரப்பச வீடியோ முடிச்சிக்கலாம். டேர் ஆயிஸ் வரட்டா, சாயோனரா.